Welcome back students. இன்னைக்கு classல we'll see the next part of human reproduction unit, that is the menstrual cycle. Menstrual cycle, it is going to happen in 4 phases, that is menstrual phase, follicular phase, ovulatory phase and luteal phase. இப்போ நான் இங்கே வந்துட்டு எப்படி எழுதியிருக்கேன்னா உங்களுக்கு நோட்ஸ் வந்துட்டு நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு புரியும். அதாவது இப்போ menstrual phase அப்படின்னா வந்துட்டு menstrual phaseல என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது, அப்புறம் follicular phasesல என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது, இந்த மாதிரி வந்துட்டு I have written it separately. So first வந்துட்டு menstrual phase வந்துட்டு it is a vaginal bleeding phase. First 3 to 5 days வந்துட்டு menstrual phase. அடுத்தது follicular phase, also called as proliferative phase. எதனால் வந்துட்டு proliferative phase அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா, இங்கே வந்துட்டு follicular cells வந்துட்டு they are going to proliferate, that is they are going to grow. அதனால் வந்துட்டு it is called as follicular phase or proliferative phase. And this happens for the next 10 to 12 days. On 14th day வந்துட்டு the function is going to be ovulation, so also called as ovulatory phase. And from 15th day, that is 14th day வந்துட்டு ovulation, from 15th day to the 28th day, that is a completion of one cycle, it is called as luteal phase or secretory phase. ஸோ இப்போ இந்த 4 ஃபேஸஸ்லையும் வந்துட்டு என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா வந்துட்டு எங்கெங்கெல்லாம் சேஞ்சஸ் நடக்கும்னா, பிட்யூட்ரி ஹார்மோன் லெவல்ஸ் சேஞ்ச் ஆகும், ஓவேரியன் ஹார்மோன் லெவல்ஸ் ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், and there are few changes happening inside ovary and changes that is happening in the uterus wall. ஸோ இந்த 4 சேஞ்சஸ் நான் அடுத்தது வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியும், நான் இந்த மாதிரி நோட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன்னு. தட் இஸ் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும், தட் இஸ் menstrual ஃபேஸில் வாட் இஸ் த பிட்யூட்ரி ஹார்மோன் லெவல், வாட் இஸ் ஓவேரியன் ஹார்மோன் லெவல், ஓவரியில் என்ன சேஞ்சஸ், யூட்ரின் வாலில் என்ன சேஞ்சஸ், அடுத்தது ஃபாலிகுலர் ஃபேஸில் இந்த 4 சேஞ்சஸும் என்னென்ன, ஓவியுலேஷன் அப்போ வந்துட்டு இந்த 4 சேஞ்சஸ் என்னென்ன, அதே மாதிரி லியூட்டியல் ஃபேஸ்லேயும் இந்த 4 சேஞ்சஸ், இந்த மாதிரி வந்துட்டு நான் உங்களுக்கு தனித்தனியாக எழுதியிருக்கேன். பட் வென் யூ ஸ்டடி உங்களுக்கு வந்துட்டு இது இன்னும் ஈஸியாக புரியணும் அப்படின்னா உங்கள் புக்கில் ஒரு கிராஃப் ஒன்று கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு கிராஃப் கொடுத்துருப்பாங்க. இது என்சிஆர்டி புக். நீங்கள் என்சிஆர்டி புக்கில் படித்தாலும் சரி, இல்லை ஸ்டேட் போர்ட் புக்கில் படித்தாலும் சரி, எந்த புக்கில் படிச்சிங்கனாலும் இந்த மாதிரி ஒரு கிராஃப் கொடுத்துருப்பாங்க ஃபார் ஈவெண்ட்ஸ் தட் இஸ் அக்கரிங் டியூரிங் menstrual cycle அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராஃப் கொடுத்துருப்பாங்க. இந்த கிராஃப் வந்துட்டு கண்டிப்பாக ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒவ்வொரு புக்கில் வேறு வேறு மாதிரியெல்லாம் இருக்காது, ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. நான் வந்துட்டு எப்படி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஸோ த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்துட்டு இஸ் menstrual phase, அப்புறம் follicular phase. உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் இங்கே கொடுத்துருக்க மாட்டாங்க, ஒரு லைன் தான் கொடுத்துருப்பாங்க, நான் தான் இன்னொரு லைன் வரைஞ்சிருக்கிறேன் இங்கே இந்த 14th டேக்கு. ஸோ திஸ் இஸ் ஓவியுலேஷன், திஸ் இஸ் ஆன் த 14th டே, அப்புறம் 15th டே to the 28th day, இது வந்துட்டு it is going to be the luteal phase also called as secretory phase. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு பிரித்து கொடுத்துருப்பாங்க. இந்த இப்படியும் பிரித்து படிச்சுக்கலாம். menstrual phaseல என்ன நடக்குது, follicular phase, அடுத்தது ovulation phase, அடுத்தது luteal phaseல என்ன நடக்குது, அதே மாதிரி what is happening to pituitary hormones, ovarian hormones, what is happening in the ovary and what is happening in the uterus, இந்த மாதிரி 4ஐயும் தனித்தனியாக நம்ம வந்துட்டு பிரித்து படிச்சுக்கலாம். ஸோ தட் யூ வில் பி அண்டர்ஸ்டாண்டிங் இட் ஈஸிலி. சரியா? ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதே வந்துட்டு அந்த கிராஃப் பக்கத்தில் வச்சுட்டு இந்த வீடியோவில் இருக்கிற இந்த நோட்ஸை படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஃபஸ்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் menstrual ஃபேஸில் ஃபஸ்ட் பிட்யூட்ரி. ஸோ இந்த 4ஐயும் இதே ஆர்டரில் தான் உங்களுக்கு எல்லா ஃபேஸஸ்லையும் எழுதியிருக்கிறேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பிட்யூட்ரி ஹார்மோன் லெவல். பிட்யூட்ரி ஹார்மோன்ஸ் வந்துட்டு மெயினாக வந்து FSH அண்ட் LH, தட் இஸ் ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அண்ட் லியூட்டினைசிங் ஹார்மோன். இந்த 2 ஹார்மோனும் தான் வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டியூரிங் த menstrual cycle. ஸோ பிட்யூட்ரி ஹார்மோன்ஸ் மெயினாக வந்துட்டு FSH அண்ட் LH. அதே மாதிரி ஓவேரியன் ஹார்மோன்ஸில் வந்துட்டு ப்ரோஜெஸ்டரான் அண்ட் எஸ்ட்ரோஜன், இந்த 2 ஹார்மோன்ஸும் தான் வந்துட்டு இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த ஹார்மோன்ஸோட லெவல்ஸ் தான் வந்துட்டு எப்படி சேஞ்ச் ஆகுது, எது அதிகமாகுது, எது கம்மியாக இருக்குது, எப்போ அதிகமாகுது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்ப்போம். ஸோ menstrual ஃபேஸில் பிட்யூட்ரி ஹார்மோன்ஸ் வந்துட்டு போத் ஆர் கோயிங் டு பி இன் their மினிமம் லெவல்ஸ். அடுத்தது ஓவேரியன் ஹார்மோன்ஸ் வந்துட்டு இந்த ப்ரோஜெஸ்ட்ரான் லெவல் வந்துட்டு கீப்ஸ் ஆன் டிக்ரீஸிங், மினிமம் லெவலை மெயின்டைன் பண்ணும் அண்ட் கீப்ஸ் ஆன் டிக்ரீஸிங். இப்போ டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் menstrual ஃபேஸில். அண்ட் எஸ்ட்ரோஜனும் வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு பி இன் மினிமம் லெவல். ஓவரியில் எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் ப்ரைமரி ஃபாலிகுலர் செல்ஸ். ஸோ ஃபாலிகுலர் செல்ஸில் எந்த சேஞ்சஸும் நடக்காமல் தே ஆர் கோயிங் டு பி ப்ரெசன்ட் ஆஸ் ப்ரைமரி ஃபாலிகுலர் செல்ஸ்.
யூட்ரின் வாலில் வந்துட்டு menstrual phaseல வந்துட்டு there is loss of endometrium. இந்த loss of endometrium தான் நம்ம vaginal bleeding அப்படின்னு சொல்கிறாங்க. So this is what is happening in menstrual phase. Pituitary, ovarian and what is ovarian hormone, what is happening in ovary and what is happening in the uterus. The second phase is follicular phase, also called as proliferative phase. இங்கே first pituitary hormone levels, FSH secretion வந்துட்டு it is stimulated due to the lowest progesterone level. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் ovarian hormoneல வந்துட்டு progesterone level வந்துட்டு keeps decreasing அப்படின்னு. When it reaches the minimum, FSH hormone வந்துட்டு secretion வந்துட்டு stimulate ஆகும். So FSH hormone secretion starts to increase in follicular phase. LH ஹார்மோன் வந்துட்டு it is going to remain minimum. இப்போ ovarian hormone அடுத்தது ovarian hormonesல வந்துட்டு progesterone remains minimum, estrogen level வந்துட்டு starts increasing and reaches a maximum by the end of this phase. என்ன ரீசன் அப்படின்னா இங்கே FSH ஹார்மோன் செக்ரீட் ஆகிட்டு இருக்கு. FSH ஹார்மோன் செக்ரீஷனில் வந்துட்டு என்ன ஆகும்னா ஓவரியில் வந்துட்டு ஃபாலிகுலர் செல் வந்துட்டு ஸ்டார்ட்ஸ் க்ரோயிங். இப்போ ஃபாலிகுலர் செல்ஸ் க்ரோத் நடக்கும்போது வந்துட்டு they start secreting இந்த ஃபாலிகுலர் செல்ஸ் வந்துட்டு they'll start secreting estrogen. இதனால் வந்துட்டு estrogen level வந்துட்டு would start increasing and it reaches the maximum by the end of this phase, that is by the end of follicular phase. அடுத்தது what is happening in ovary, நம்ம ஒரு ஈவெண்ட் பார்த்துட்டோம். அதாவது follicular cell growth வந்துட்டு நடக்க போகுது. அதில் ஒரு செல் மட்டும் வந்துட்டு is going to increase in size. நம்ம இதை oogenesis படிக்கும்போது படித்தோம் இல்லையா, primary follicular cellஸில் வந்துட்டு only one cell is going to increase in size and by the end of the stage, அப்போது by the end of follicular phase one of those growing cells, இந்த ஒரு செல் க்ரோ ஆகுதுன்னு படித்தோம் இல்லையா, இந்த செல் வந்துட்டு இஸ் கன்வெர்ட்டட் டு கெட் த ஃபார்ம் ஆஃப் கிராஃபியன் ஃபாலிக்கல். ஸோ செகண்டரி ஊசைட் கண்டிஷனில் வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் தி கிராஃபியன் ஃபாலிக்கல். ஸோ இங்கே செல் க்ரோத் அப்படிங்கிறது நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா செல்லோட சைஸ் இன்க்ரீஸ் ப்ளஸ் மியோசிஸ் 1 கம்ப்ளீட் ஆகிட்டு மியோசிஸ் 2 வந்துட்டு அரெஸ்ட் ஆகி செகண்டரி ஊசைட் ஸ்டேஜில் கிராஃபியன் ஃபாலிக்கல் ஃபார்ம் ஆகும் ஓவரியில். திஸ் இஸ் ஹேப்பனிங் இன் தி ஃபாலிகுலர் ஃபேஸ் இன் தி ஓவரி. அடுத்தது யூட்ரஸில் என்ன நடக்கும் அப்படின்னா எஸ்ட்ரோஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, ஏன்னா இங்கே ஃபாலிகுலர் செல்ஸ் க்ரோ ஆகுது, அதனால் எஸ்ட்ரோஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த எஸ்ட்ரோஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகிற ரீசன்னால் வந்துட்டு இந்த எண்டோமெட்ரியம் லாஸ்ன்னு பார்த்தோம் menstrual ஃபேஸில், அந்த எண்டோமெட்ரியம் வந்துட்டு இட் ஸ்டார்ட்ஸ் பில்டிங் அப், becomes thick and folded. ஸோ திரும்பவும் வந்துட்டு it starts to grow, the endometrium வந்துட்டு திரும்பவும் grow ஆக ஆரம்பிக்கும் யூட்ரஸில். ஸோ these are the changes that is happening in the follicular phase. The next is ovulatory phase or ovulation. ovulatory phaseல ஃபஸ்ட்டு pituitary hormone level வந்துட்டு ஹையஸ்ட் எஸ்ட்ரோஜன் லெவல் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ எஸ்ட்ரோஜன் வந்துட்டு இங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஃபாலிகுலர் ஃபேஸில். ஹையஸ்ட் எஸ்ட்ரோஜன் லெவல் வந்துட்டு FSH செக்ரீஷன் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஹையஸ்ட் எஸ்ட்ரோஜன் லெவல் வந்துட்டு இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் LH செக்ரீஷன். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு ரிவர்ஸில் நடக்க போகுது. ஹையஸ்ட் எஸ்ட்ரோஜன் லெவல் FSH டிக்ரீஸ் பண்ணும், ஹையஸ்ட் எஸ்ட்ரோஜன் LH வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும். த மேக்ஸிமம் LH வந்துட்டு லெவல் இஸ் கால்ட் as LH surge. This happens in ovulatory phase. இது pituitary ஹார்மோன்ஸோட லெவல் FSH and LH. அடுத்தது ovarian ஹார்மோன் லெவல் வந்துட்டு the estrogen level வந்துட்டு when LH surge வந்து ரீச் ஆகும்போது வந்துட்டு estrogen level starts to drop down, அதாவது கம்மியாக ஆரம்பிக்கும் to the அதாவது மேக்ஸிமம் லெவலில் இருந்துச்சு estrogen secretion, it starts decreasing. that is after LH surge ரீச் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு estrogen level வந்துட்டு கம்மியாக ஆரம்பிக்கும். அப்புறம் ப்ரோஜெஸ்ட்ரான் லெவல் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இட் ஸ்டார்ட்ஸ் டு இன்க்ரீஸ். இங்கே ஓவியுலேட்டரி ஃபேஸில் வந்துட்டு இட் ஸ்டார்ட்ஸ் இன்க்ரீஸிங், அதுக்காக வந்துட்டு இது மேக்ஸிமம் ரீச் ஆகிறது கிடையாது. ஓவியுலேட்டரி ஃபேஸில் இட் இஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட்ஸ் டு இன்க்ரீஸ். அடுத்தது இன் ஓவரி வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் LH சர்ஜ் வந்துட்டு ரீச் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா கிராஃபியன் ஃபாலிக்குலருந்து இந்த செகண்டரி ஊசைட் வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது. தட் இஸ் வாட் இஸ் த ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் ஓவியுலேஷன். தட் இஸ் த ரிலீஸ் ஆஃப் செகண்டரி ஊசைட் ஃப்ரம் கிராஃபியன் ஃபாலிக்கல் இஸ் கால்ட் ஓவியுலேஷன். அதனால தான் இந்த ஃபேஸ் வந்துட்டு இட் இஸ் கால்ட் அஸ் ஓவியுலேட்டரி ஃபேஸ். யூட்ரஸில் ஆஸ் யூஷுவல் எண்டோமெட்ரியம் வந்துட்டு திக்கனிங் ஆகிக்கிட்டே இருக்கும். The last phase is the luteal phase. Luteal phaseல pituitary hormone levels வந்துட்டு FSH is still in its minimum level. LH வந்துட்டு
கார்பஸ் லியூட்டியம். ஸோ ஆக்சுவலி என்ன நடக்கும் அப்படின்னா செகண்டரி ஊசைட் வந்துட்டு ரிலீஸ் ஆகும்போது செகண்டரி ஊசைட் ரிலீஸ் ஆன உடனே கிராஃபியன் ஃபாலிக்கல் வந்துட்டு இட் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு கார்பஸ் ஹீமரேஜியம். கார்பஸ் ஹீமரேஜியம்க்கு அப்புறம் வந்துட்டு இட் இஸ் சேஞ்ச்டு இன்டு கார்பஸ் லியூட்டியம். இப்போ இந்த கார்பஸ் லியூட்டியம் எவ்வளோ லாங் டைமுக்கு மெயின்டைன் ஆகுதோ அது வரைக்கும் வந்துட்டு LH லெவல் வந்துட்டு மெயின்டைன் ஆகும். ஒன்ஸ் இந்த கார்பஸ் லியூட்டியம் டீஜெனரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா LH லெவல் கம்மியாக ஆரம்பிச்சிடும். இட் ரீச்சஸ் தி மினிமம், இட் கெட்ஸ் டவுன், தட் இஸ் அதோட செக்ரீஷன் டிக்ரீஸ் ஆகிட்டு இட் ரீச்சஸ் தி மினிமம். ஸோ இது வந்து LH லெவல் வந்துட்டு இட் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் கார்பஸ் லியூட்டியம் டீக்ரடேஷன். இந்த கார்பஸ் லியூட்டியம் டீஜெனரேட் ஆச்சுன்னா LH வந்துட்டு கம்மியாயிடும். இது வந்துட்டு பிட்யூட்ரி ஹார்மோனோட லெவல்ஸ். அடுத்தது ஒவேரியன் ஹார்மோன் லெவல்ஸில் வந்துட்டு ப்ரோஜெஸ்ட்ரான் லெவல் வந்துட்டு இஸ் ரீச்சிங் மேக்ஸிமம் until corpus luteum is maintained. We know corpus luteum is a temporary endocrine gland, it secretes progesterone. So corpus luteum maintain ஆக வரைக்கும் வந்துட்டு progesterone level maximum இருக்க போகுது. And when corpus luteum is going to degenerate, it drops down. அதாவது progesterone level வந்துட்டு கம்மியாகும். இப்போ அதே மாதிரி எஸ்ட்ரோஜன் லெவலும் வந்துட்டு கார்பஸ் லியூட்டியம் இருக்க வரைக்கும் அதிகமாக இருக்கும். அண்ட் தென் இட் ஸ்டார்ட்ஸ் கோயிங் டவுன், ரீச்சஸ் தி மினிமம். ஸோ கார்பஸ் லியூட்டியம் இருக்க வரைக்கும் ப்ரோஜெஸ்ட்ரான் மேக்ஸிமம் இருக்கும், எஸ்ட்ரோஜன் லெவலும் வந்துட்டு ஈவனாக மெயின்டைன் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி அது மேக்ஸிமம் அமௌண்ட்டில் தான் இருந்துச்சு எஸ்ட்ரோஜன். ஸோ மெயின்டைன் ஆகும். அண்ட் தென் கார்பஸ் லியூட்டியம் டீஜெனரேட் ஆகும்போது வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு ட்ராப் டவுன். So what is happening in ovary? Ovary-ல வந்துட்டு we know corpus hemorrhagium form ஆச்சு. இந்த corpus hemorrhagium வந்துட்டு is converted into corpus luteum. Corpus luteum எப்போ degenerate ஆகும் அப்படின்னா 1 to 2 days after release of secondary oocyte. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த கார்பஸ் லியூட்டியம் டீஜெனரேட் ஆகும். இந்த 1 to 2 days வந்துட்டு கார்பஸ் லியூட்டியம் ஆக்டிவ்லி இட் வுட் பி செக்ரீட்டிங் ப்ரோஜெஸ்ட்ரான் அண்ட் எஸ்ட்ரோஜன் ஹார்மோன். த ரீசன் வை கார்பஸ் லியூட்டியம் இருக்கும்போது ப்ரோஜெஸ்ட்ரான் லெவலும் எஸ்ட்ரோஜன் லெவலும் ஹையாக இருக்கிறதுக்கு ரீசன் வந்துட்டு இதுதான். ஏன்னா கார்பஸ் லியூட்டியம் it is going to degenerate after 1 or 2 days after the release of the secondary oocyte. இப்போ இந்த செகண்டரி ஊசைட் வந்துட்டு எங்கே இருக்குன்னா ஃபெலோப்பியன் டியூப்பில். ஏன்னா ஓவியூலேஷனில் வந்துட்டு கிராஃபியன் ஃபாலிக்குலேருந்து ரிலீஸ் ஆன உடனே வந்துட்டு இட் என்டர் இன்டு ஃபெலோப்பியன் டியூப். இப்போ இந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் வந்துட்டு இந்த செகண்டரி ஊசைட் வந்துட்டு இட் பி தேர் ஃபார் 1 or 2 days. அதாவது ஆக்டிவ் கண்டிஷனில் 1 or 2 days இருக்கும். எதுக்காக அப்படின்னா இஃப் சப்போஸ் அ ஸ்பெர்ம் இஸ் என்ட்ரிங் இன்சைட், அங்கே வந்துட்டு ஃபர்டிலைசேஷன் நடக்கிறதுக்காக 1 or 2 days ஆக்டிவாக இருக்கும். If suppose there is no sperm entering inside, sperm உள்ள enter ஆகலை அப்படின்னா இந்த செகண்டரி ஊசைட் வந்துட்டு would start degenerating. இப்போது செகண்டரி ஊசைட் ஃபெலோப்பியன் டியூப்பில் ஆக்டிவாக இருக்க வரைக்கும் கார்பஸ் லியூட்டியம் ஆக்டிவாக இருக்கும். ஒன்ஸ் இந்த செகண்டரி ஊசைட் டீஜெனரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, அதாவது ஆஃப்டர் 1 or 2 days செகண்டரி ஊசைட் டீஜெனரேட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா தென் கார்பஸ் லியூட்டியம் இஸ் ஆல்சோ கன்வெர்ட்டட் இன்டு கார்பஸ் ஆல்பிகன்ஸ். ஸோ கார்பஸ் லியூட்டியம் வந்துட்டு ஆக்டிவாக இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்து என்னென்னா செகண்டரி ஊசைட் வந்து ஃபெலோப்பியன் டியூப்பில் இருக்கும், அதுவும் ஆக்டிவாக இருக்கணும். ஒன்ஸ் செகண்டரி ஊசைட் ஸ்டார்ட்ஸ் டீஜெனரேஷன், corpus luteum also degenerates to form corpus albicans. And யூட்ரஸில் வந்துட்டு எண்டோமெட்ரியம் திக்கனிங் வந்துட்டு ப்ரோஜெஸ்ட்ரான் லெவல் மேக்ஸிமமாக இருக்க வரைக்கும் வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு கீப் ஆன் திக்கனிங். பை த எண்ட் ஆஃப் த ஃபேஸ் என்ன ஆகும் அப்படின்னா கார்பஸ் லியூட்டியம் டீஜெனரேட் ஆன உடனே வந்துட்டு ப்ரோஜெஸ்ட்ரான் லெவல் வந்துட்டு இட் ரீச்சஸ் தி மினிமம். Once it reaches the minimum, then the loss of endometrial wall starts. So loss of endometrial wall, the menstrual cycle. So it starts with the next cycle again. So இந்த மாதிரி வந்துட்டு the cycle is going to get repeated again and again for every 28 to 30 days. அதாவது it depends on an individual. That is 28 to 30 days அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு complete cycle complete பண்ணுறதுக்கு. So it can be 28 to 30 days. So most important, the menstrual cycle வந்துட்டு if we consider as day 1, the luteal phase வந்துட்டு it is completed on 28th to 30th day, and ovulation வந்துட்டு it always happens on the 14th day of the menstrual cycle. And the start of menstrual cycle at puberty it is called as menarche, and stopping of menstrual cycle at nearly 45 to 50 years of age வந்துட்டு it is called as menopause. நீங்கள் இந்த
menstrual cycle படிக்கும்போது அந்த கிராஃப் கையில் வச்சுட்டு படிச்சிங்க அப்படின்னா அதை கம்பேர் பண்ணி ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன நடக்குது, ஒவேரியன் ஹார்மோன் எவ்வளோ அண்ட் யூட்ரஸில் என்ன நடக்குது, ஓவரியில் என்ன நடக்குது, இல்லை பிட்யூட்ரி ஹார்மோன் லெவல் எவ்வளோ, இந்த மாதிரி வந்துட்டு அந்த கிராஃப் வச்சு படிச்சிங்கன்னா இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரியும். So far we have seen about the male reproductive tract, formation of sperm by spermatogenesis, and female reproductive tract, formation of egg by oogenesis. அப்புறம் menstrual cycle பார்த்தோம். Next and how is this egg and sperm fused to form zygote, that is the next step in sexual reproduction. இது வரைக்கும் பார்த்தது வந்துட்டு pre-fertilization events, that is formation of gamete, and gamete transfer வந்துட்டு in humans வந்துட்டு it is by copulation. The sperm is going to get deposited in the vagina. So the next is the fertilization process. So fertilization வந்துட்டு it is going to be a multi-step process. அதில் first step வந்துட்டு approach of sperm. So the semen is released into the vagina. The process is called as ejaculation. And நான் இதுக்கு ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஒரு இஜாக்குலேட்டில் வந்துட்டு how many number of sperms, some millions of sperms would be present in the semen that is released into vagina. இந்த sperm வந்துட்டு from vagina it starts traveling towards the fallopian tube. இந்த fallopian tubeல இருந்து இந்த spermோட travel அப்போ there are something that is going to help the sperm movement and something that is going to slow down the sperm movement. sperm movement ஹெல்ப் பண்ணுறது வந்துட்டு the motility action of sperms. இன்னொன்று வந்துட்டு prostaglandins வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா it will cause reverse peristalsis of uterine wall. அதாவது reverse peristalsis அப்படின்னா it would make a wavy movement from vagina towards fallopian tube. அப்போது அது வந்து ரிவர்ஸ் பெரிஸ்டால்சிஸ்னு சொல்கிறோம். ஸோ ப்ரோஸ்டாக்லாண்டின்ஸ் இன்டியூஸ் பண்ணுறது வந்துட்டு ரிவர்ஸ் பெரிஸ்டால்சிஸ், தட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் த ஸ்பெர்ம் மூவ் டுவர்ட்ஸ் தி fallopian tube. அப்புறம் the things that is going to slow down the sperm வந்துட்டு என்ன அப்படின்னா highly folded endometrium. highly folded endometrium இருக்கும்போது the time of travel வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ that can slow down. இன்னொன்று வந்துட்டு acidic pH of the female reproductive tract and phagocytic cells of the reproductive tract. இந்த ரீசன்ஸ்னால என்ன ஆகும் அப்படின்னா millions of sperms வந்துட்டு ஒரு இஜாக்குலேட்டில் வரும். ஆனால் only nearly 100 sperms வந்துட்டு they are going to reach the fallopian tube. That is closer to the egg வந்துட்டு only nearly 100 sperms are reached out of the millions of sperm. இந்த travel போது அதாவது from vagina to fallopian tube travelல வந்துட்டு ஸ்பெர்மில் வந்துட்டு ரெண்டு சேஞ்சஸ் நடக்குது. ஒன்று வந்துட்டு கெப்பாசிட்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா அக்ரோசோம் மெம்ப்ரேன் இருக்கு இல்லையா, ஸ்பெர்மோட ஹெட்டில் இருக்கிற அக்ரோசோம் மெம்ப்ரேனில் இருக்கிற கிளைகோப்ரோட்டீன்ஸும் ஸ்டீரால்ஸும் வந்துட்டு ரிமூவ் ஆகும். திஸ் இஸ் கால்ட் அஸ் கெப்பாசிட்டேஷன். இப்போ இந்த ரெண்டும் ரிமூவ் ஆகிறதுனால என்ன ஆகும்னா அக்ரோசோம் மெம்ப்ரேன் வீக் ஆகும். ஸோ வீக்கனிங் ஆஃப் அக்ரோசோம் மெம்ப்ரேன் வந்துட்டு இஸ் கால்ட் அஸ் கெப்பாசிட்டேஷன் ப்ராசஸ். இன்னொன்று வந்துட்டு இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் கால்சியம் அயான்ஸ். இப்போ கால்சியம் அயான்ஸ் வந்துட்டு ஸ்பெர்ம் மோட்டிலிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும், மேக்ஸ் தி ஸ்பெர்ம் மூவ் ஃபாஸ்டர். ஸோ இது ரெண்டும் வந்துட்டு வில் ஹேப்பன் டியூரிங் த ட்ராவல் ஆஃப் ஸ்பெர்ம் ஃப்ரம் வெஜைனா டுவர்ட்ஸ் fallopian tube. The second step, first step வந்துட்டு approach of sperm, how is it traveling and what is happening during the travel. After it is reaching the egg, the second step, that is fertilization anti-fertilization reaction நடக்கும். ஸோ இப்போ fertilization anti-fertilization reaction அப்படின்னா என்னென்னா fertilization வந்துட்டு எக்கு வந்து செக்ரீட் பண்ணும், ஆன்டி-ஃபர்டிலைசனை வந்துட்டு ஸ்பெர்ம் செக்ரீட் பண்ணும். இது ரெண்டும் ரியாக்ட் ஆனால் தான் அந்த ஸ்பெர்மை வந்துட்டு எக் வந்துட்டு வில் அலோவ் டு என்டர் இன்சைட். இப்போது எதுக்காக வந்துட்டு இந்த ஃபெர்டிலைசன் ஆன்டி-ஃபர்டிலைசன் ரியாக்ஷனை ஒரு ஸ்பீஷஸ் ஸ்பெசிஃபிக் ஐடென்டிஃபிகேஷனுக்காக, அதாவது இந்த ஸ்பீஷஸோட ஸ்பெர்ம் தான் வந்துட்டு இட் இஸ் கம்மிங் நியர் த எக் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. ஃபெர்டிலைசன் வந்துட்டு இட் இஸ் ஸ்பெசிஃபிக் ஃபார் ஹியூமன்ஸ், சிமிலர்லி ஆன்டி-ஃபர்டிலைசன் இஸ் ஸ்பெசிஃபிக் ஃபார் ஹியூமன்ஸ். ஒவ்வொரு அனிமலுக்கும் ஒவ்வொரு ஸ்பீஷீஸ் ஆஃப் தி ஆர்கானிசம்க்கும் வந்துட்டு ஃபெர்டிலைசன் ஆன்டி-ஃபர்டிலைசன் ஹைலி ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். எதுக்காக அப்படின்னா ஸ்பீஷஸ் ஸ்பெசிஃபிக் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ். நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் படிக்கும்போது வந்துட்டு போலன் பிஸ்டல் இன்ட்ராக்ஷனில் படித்தோம். ஸ்டிக்மா வந்துட்டு ஒரு சுகரி சொல்யூஷனை வந்துட்டு செக்ரீட் பண்ணும். அந்த சொல்யூஷனை வந்துட்டு அந்த ஸ்பீஷஸோட போலன் மட்டும்தான் அப்சர்வ் பண்ண முடியும், வேறு போலன் அப்சர்வ் பண்ண முடியாது அப்படின்னு படித்தோம் இல்லையா, ஸ்பீஷஸ் ஸ்பெசிஃபிக் ஐடென்டிஃபிகேஷனுக்காக. சிமிலர் ப்ராசஸ் இஸ் ஃபெர்டிலைசன் ஆன்டி-ஃபர்டிலைசன் ரியாக்ஷன் ஹேப்பனிங் இன் ஹியூமன்ஸ்.
ஸோ ஒன்ஸ் வந்துட்டு ஃபர்டிலைசின் ஆன்டிஃபர்டிலைசின் ரியாக்ஷன் முடிஞ்சிட்டு இஃப் த ஸ்பெர்ம் இஸ் ஃபவுண்ட் டு பி ஸ்பெசிஃபிக், இப்போ வந்துட்டு ஸ்பெர்ம் வந்துட்டு வில் ஸ்டார்ட் ரிலீசிங் தி ஸ்பெர்ம் லைசன்ஸ். ஸ்பெர்ம் லைசன்ஸ் அப்படின்னா என்னென்னா அந்த அக்ரோசோமில் இருக்கிற என்சைம்ஸ், அதை தான் வந்து நம்ம ஸ்பெர்ம் லைசன்ஸ்னு சொல்கிறோம். இப்போ இந்த என்சைம்ஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா எக் மெம்பரேன் இருக்கு இல்லையா, அதாவது கொரோனா ரேடியேட்டா, ஜோனா பெலிசிடா, விட்டலின் மெம்பரேன், இதையெல்லாம் கிராஸ் பண்ணுறதுக்கு தேவையான என்சைம். ஸோ அதையெல்லாம் தாண்டி தான் வந்துட்டு எக் செல்லில் வந்துட்டு தொட முடியும் ஸ்பெர்ம் போயிட்டு. ஸோ இட் ஹேஸ் டு penetrate through all these membranes. அதுக்கு ஹெல்ப் பண்ணுற என்சைம்ஸ் வந்துட்டு அக்ரோசோமில் இருக்கும். those enzymes together is called as sperm license. two important enzymes, ஒன்று வந்துட்டு ஹையருலானிடேஸ், இன்னொன்று அக்ரோசின். ஹையருலானிடேஸோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா கொரோனா ரேடியேட்டரில் வந்துட்டு ஃபாலிகுலர் செல்ஸ் வந்துட்டு இருக்கும். கொரோனா ரேடியேட்டர்ஸ் நத்திங் பட் ஃபாலிகுலர் செல்ஸ். அந்த ஃபாலிகுலர் செல்ஸ் வந்துட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கும். அந்த ஒட்டுறதுக்கு ரீசன் வந்துட்டு ஹையலுரானிக் ஆசிட். அந்த ஆசிடை டிசால்வ் பண்ணுறதுக்கு ஹையருலானிடேஸ் என்சைம் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இங்கே கொரோனா ரேடியேட்டர் லேயரை பிரேக் பண்ணுறது கிடையாது. ஒரு செல்லோட இன்னொரு செல் ஒட்டிகிட்டு இருக்கு இல்லையா, அந்த செல்ஸை அதோட அட்டாச்மெண்ட்டை வந்துட்டு பிரேக் பண்ணி செல்ஸை விலக்கி விட்டுட்டு ஸ்பெர்ம் வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு கோ இன்சைட். அதுதான் வந்துட்டு ஹையருலானிடேஸ் என்சைமோட ஃபங்க்ஷன். அடுத்தது அக்ரோசின். அக்ரோசின் வந்துட்டு இட் ஹெல்ப்ஸ் இன் பெனிட்ரேட்டிங் ஜோனா பெலிசிடா. ஸோ இந்த ரெண்டு என்சைம்ஸ் தான் வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்சைம்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம் லைசன். அப்போ த என்ட்ரி ஆஃப் ஸ்பெர்ம் இஸ் ஆல்வேஸ் த்ரூ தி அனிமல் போல். நான் அனிமல் போல் வெஜிடல் போல்னா என்ன அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம எக் ஸ்ட்ரக்சர் படிக்கும்போதே படித்தோம். The next step is formation of fertilization cone or reception cone. இது எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா when the sperm touches the vitelline membrane. ஸோ கொரோனா ரேடியேட்டா, ஜோனா பெலிசிடாவை தாண்டி ஒன்ஸ் த ஸ்பெர்ம் டச்சஸ் த vitelline membrane என்ன ஆகும் அப்படின்னா அது எந்த இடத்துல டச் பண்ணுதோ அந்த இடத்துல வந்துட்டு இந்த மெம்ப்ரெயின் வந்துட்டு will suddenly rise upwards. அப்போது அப்படி அந்த ரைசிங் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கோன் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகும். தட் இஸ் கால்ட் அஸ் ரிசப்ஷன் கோன். நான் உங்களுக்கு டயக்ராமில் காமிக்கிறேன், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ இஃப் திஸ் இஸ் த எக் மெம்ப்ரெயின், இந்த இடத்துல வந்துட்டு இப்படி ஸ்பெர்ம் டச் ஆகுது அப்படின்னா ஒன்ஸ் இந்த இடத்துல இப்படி டச் ஆன உடனே வந்துட்டு இந்த இடம் மட்டும் வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு ரைஸ் அப் லைக் திஸ். அப்போது இந்த இடம் இப்படி ரைஸ் ஆகுது இல்லையா, திஸ் பார்ட் இஸ் கால்டு ஆஸ் தி ரிசப்ஷன் கோன். இந்த ரிசப்ஷன் கோன் ஃபார்ம் ஆன உடனே வந்துட்டு ரெண்டு இம்பார்ட்டன்ட் ப்ராசஸஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன் சைமல்டேனியஸ்லி இன் தி எக். அப்போது இது எக் மெம்ப்ரெயின், நான் இங்கே காமிச்சிருக்கிறதுல இது எக் மெம்ப்ரெயின், இது ஸ்பெர்மோட சர்ஃபேஸ். இப்போது இந்த ரிசப்ஷன் கோன் ஃபார்ம் ஆன உடனே ரெண்டு இம்பார்ட்டன்ட் ப்ராசஸஸ் நடக்கும். ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஃபர்டிலைசேஷன் மெம்ப்ரெயின் ஃபார்மேஷன், இன்னொன்று மியாசிஸ் 2. ஃபர்டிலைசேஷன் மெம்ப்ரெயின் அப்படின்னா என்னென்னா இந்த விட்டலின் மெம்ப்ரெயின் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இப்படி ஒரு இடத்துல மட்டும் ரைஸ் ஆச்சு. என்ன ஆகும்னா ஒன்ஸ் இந்த ரிசப்ஷன் கோன் ஃபார்ம் ஆன உடனே கம்ப்ளீட் விட்டலின் மெம்ப்ரெயின் வந்துட்டு, ஸோ இஃப் திஸ் இஸ் தி எக் செல், விட்டலின் மெம்ப்ரெயின் செப்பரேட் ஆகிட்டு இப்படி வெளியில் வந்துடும். ஸோ தட் this membrane, now this vitelline membrane is now called as the fertilization membrane. இப்போது இந்த எக் செல்லுக்கும், ஸோ this is the egg cell, இது எக் செல். எக்ஸலை விட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம எக்கோட மெம்ப்ரெயின் படிக்கும்போது நான் என்ன சொன்னேன்னா எக்கோட எக்ஸெல்லோட மெம்ப்ரெயினையும் விட்டலின் மெம்ப்ரெயினையும் தனித்தனியாக பிரித்து எடுக்க முடியாதுன்னு சொன்னேன். அது நாட் தட் இஸ் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் பிரித்து எடுக்க முடியாது. ஸ்பெர்ம் வந்துட்டு விட்டலின் மெம்ப்ரெயினை டச் பண்ணினா மட்டும்தான் வந்துட்டு இந்த விட்டலின் மெம்ப்ரெயின் வந்துட்டு எக்ஸெல்லோட செல் மெம்ப்ரெயினை விட்டு வெளியில் வரும். நவ் திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபர்டிலைசேஷன் மெம்ப்ரெயின். இப்போது எக்ஸெல்லுக்கும் ஃபர்டிலைசேஷன் மெம்ப்ரெயினுக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் ஃபார்ம் ஆகுது இல்லையா, தட் ஸ்பேஸ் இஸ் கால்ட் அஸ் பெரி விட்டலின் ஸ்பேஸ். இப்போது இந்த ஃபர்டிலைசேஷன் மெம்ப்ரெயினோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா ஒன்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்பெர்ம் வந்துட்டு டச் ஆகிட்டு ரிசப்ஷன் கோன் ஃபார்ம் ஆகி ஃபர்டிலைசேஷன் மெம்ப்ரெயின் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எத்தனை ஸ்பெர்ம் உள்ளே வந்தாலும் த எக் வில் நாட் அலவ் எனி மோர் ஸ்பெர்ம்ஸ் டு என்டர் இன்சைட் தி மெம்ப்ரெயின்ஸ். அதாவது கொரோனா ரேடியேட்டா, ஜோனா பெலிசிடாவை கிராஸ் பண்ணுறதுக்கு எக் விடாது. பிகாஸ் ஆல்ரெடி எ ஸ்பெர்ம் ஹேஸ் டச்ட் தி விட்டலின் மெம்ப்ரெயின். ஸோ இந்த ப்ராசஸ்னால் வந்துட்டு என்ன ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக் அப்படின்னா the egg is going to prevent fertilization with more than one sperm called polyspermy. So the polyspermy வந்துட்டு is prevented by formation of fertilization membrane.
ஸோ அடுத்தது இன்னொரு ப்ராசஸ், இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் வந்துட்டு மியோசிஸ் 2. ஏன்னா இப்போ எக் வந்துட்டு செகண்டரி ஊசைட் ஸ்டேஜில் இருக்குது. ஃபஸ்ட்டு மியோசிஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு, செகண்ட் மியோசிஸ் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ மியோசிஸ் 2 வந்துட்டு இனிஷியேட் ஆகும். ஒன்ஸ் மியோசிஸ் 2 இஸ் இனிஷியேட்டட், செகண்டரி ஊசைட் வந்துட்டு இஸ் டிவைடட் டு ஃபார்ம் தி எக் அண்ட் செகண்ட் போலார் பாடி. இந்த செகண்ட் போலார் பாடி வந்துட்டு டீஜெனரேட் ஆகியும். இந்த எக்கு கூட தான் வந்துட்டு த ஸ்பெர்ம் இஸ் கோயிங் டு ஃபியூஸ் வித். The last step in fertilization is the fusion of the gametic nuclei. So once fertilization membrane form ஆயிடுச்சு அப்படின்னா sperm வந்துட்டு can penetrate into that fertilization membrane and the plasma membrane of the sperm and egg is now going to fuse. இப்போ once fuse ஆன உடனே nucleus and proximal centrioles மட்டும், அதாவது spermல இருந்து நியூக்ளியஸும் ப்ராக்சிமல் சென்ட்ரியோல் மட்டும்தான் வந்துட்டு எக்குக்குள்ளே என்டர் ஆகும். அண்ட் சென்ட்ரியோல்ஸ் இதில் இந்த சென்ட்ரியோல்ஸ் வந்துட்டு தே ஆர் கோயிங் டு மூவ் டு த போல்ஸ், அதாவது பிளேன் ஆஃப் டிவிஷனை ஆல்ரெடி அனிமல் வெஜிடல் போல் தான் பிளேன் ஆஃப் டிவிஷன் தெரியும். ஸோ ஆப்போசிட் போல்ஸ்க்கு வந்துட்டு இந்த ப்ராக்சிமல் சென்ட்ரியோல்ஸ் மூவ் ஆகிடும். நியூக்ளியஸ் வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு ஃபியூஸ் வித் தி egg nucleus and now that fused nucleus is called as synkaryon. So fused nucleus வந்துட்டு synkaryon and the egg cell வந்துட்டு will be now called as the zygote. So fusion of this two gametic cells to form zygote is called as fertilization. ஸோ இப்போது இந்த ஃபர்டிலைசேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு அக்கர் ஒன்லி இஃப் ஸ்பெர்ம் ரீச்சஸ் ஆம்புலர் ரீஜியன் வித்தின் 1 or 2 days ஆஃப்டர் த ரிலீஸ் ஆஃப் செகண்டரி oocyte into the fallopian tube. அதாவது அந்த 1 to 2 days ஸ்டே பண்ணும், அதுக்கப்புறம் டீஜெனரேட் ஆகும்னு படித்தோம் இல்லையா. அந்த 1 or 2 days வந்துட்டு ஸ்பெர்ம் இந்த எக் செல்லை ரீச் பண்ணால் மட்டும்தான் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். இல்லாட்டி வந்துட்டு ஃபர்டிலைசேஷன் இஸ் நாட் பாசிபிள். ஸோ த வயபிலிட்டி ஆஃப் தி எக் செல் டு ரிசீவ் அ ஸ்பெர்ம் வந்துட்டு இஸ் ஒன்லி ஃபார் தோஸ் 1 or 2 days when it is staying in the ampular region of the fallopian tube. ஸோ இதுதான் வந்துட்டு நான் உங்களுக்கு டயக்ராமேட்டிக்காக காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ திஸ் இஸ் த ஸ்பெர்ம் தட் இஸ் பீயிங் ejaculated by ejaculation entering into vagina. அடுத்தது வந்துட்டு by capacitation அதோட மெம்ப்ரெயின் வீக் ஆகுது. ஸோ ஹியர் ஐ ஹவ் ஷோன் பிரேக்ஸ் இந்த மெம்ப்ரெயின் ஸோ தட் இட் இஸ் அண்டர்ஸ்டூட். இப்போ இந்த மெம்ப்ரெயின் வந்துட்டு பிரேக் ஆகிறதுனால வந்துட்டு உள்ளே இருந்து அக்ரோசோம் ரிலீஸ் பண்ணுற சப்ஸ்டன்சஸ் ஈஸியாக வெளியில் வர முடியும். ஸோ இட் இஸ் கோயிங் டு ரீச் தி எக்ஸெல். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி தி எக்ஸெல் அண்ட் திஸ் இஸ் நான் இங்கே காமிச்சிருக்கிறது வந்துட்டு ஃபர்டிலைசன் ஆன்டி ஃபர்டிலைசன் ரியாக்ஷன். இது இந்த மாதிரி நடக்க போகிறது கிடையாது. பட் ஸ்டில் நமக்கு ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக, ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு நான் இந்த மாதிரி காமிச்சிருக்கிறேன். அதாவது எக்கில் இருந்துட்டு திஸ் ஃபர்டிலைசன் இஸ் கோயிங் டு பி ரிலீஸ்ட் அண்ட் ஸ்பெர்மில் இருந்து ஆன்டி ஃபர்டிலைசன் ரிலீஸ் ஆகிட்டு தட் இஸ் கோயிங் டு பி தி ஃபர்டிலைசன் ஆன்டி ஃபர்டிலைசன் ரியாக்ஷன். ஸோ ஃபர்டிலைசன் ஆன்டி ஃபர்டிலைசன் ரியாக்ஷனுக்கு அப்புறம் வந்துட்டு வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இஸ் த ஸ்பெர்ம் இஸ் கோயிங் டு பெனிட்ரேட் த்ரூ த எக் மெம்ப்ரெயின். ஸோ இது எக், இது கொரோனா ரேடியேட்டா மெம்ப்ரெயின் and this is going to be zona pellucida membrane and now the sperm is going to touch the vitelline membrane. So it touches the vitelline membrane. Once vitelline membrane touch பண்ண உடனே egg cell ஓட plasma membrane விட்டுட்டு vitelline membrane is going to rise out. This is called as formation of reception cone. ஸோ ஒன்ஸ் ரிசப்ஷன் கோன் ஃபார்ம் ஆன உடனே என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு ப்ராசஸ் நடக்க போகுது. ஒன்று வந்துட்டு இந்த விட்டலின் மெம்பரேன் தனியாக செப்பரேட் ஆகிட்டு இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் தி ஃபர்டிலைசேஷன் மெம்பரேன். இன்னொன்று வந்துட்டு மியோசிஸ் நடந்து செல் இஸ் கோயிங் டு கெட் டிவைடட் இன்டூ, இது வரைக்கும் வந்துட்டு த செல் இஸ் கால்டு ஆஸ் தி செகண்டரி oocyte. இதுக்கப்புறம் அதாவது ஒன்ஸ் வந்துட்டு ஃபர்டிலைசேஷன் மெம்பரேன் நடந்து மியோசிஸும் நடந்துருச்சு அப்படின்னா திஸ் செல் இஸ் தி ஆக்சுவல் ஃபீமேல் கேமெட் எக் செல் அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி தி செகண்ட் போலார் பாடி அண்ட் திஸ் வில் பி லாஸ்ட் சூன். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே நான் வந்துட்டு அந்த செகண்டரி போலார் பாடி காமிக்கல பிகாஸ் இட் வுட் பி லாஸ்ட். ஏன்னா அது ரொம்ப சின்ன செல், அதனால் வந்துட்டு இட் வுட் பி லாஸ்ட். So this is formation of fertilization membrane and secondary polar body. அதுக்கப்புறம் வந்துட்டு the cytoplasmic membranes, அதாவது plasma membrane of the egg and sperm is going to fuse and the sperm nucleus and the centrioles are going to enter into the egg cell. Centrioles வந்துட்டு they are going to move to the poles.
ஸோ இது ஸ்பெர்மோட என்ட்ரி வந்துட்டு this pole is going to be the animal vegetal pole. ஸோ இதுதான் plane of division. இப்போது இந்த போல்ஸ் வந்துட்டு இந்த போல்ஸ் அதாவது சென்ட்ரியோல்ஸ் வந்துட்டு இந்த போல்ஸ்க்கு போகும்போது செல் வந்துட்டு இந்த பிளேனில் டிவைட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டிவிஷன் வந்துட்டு இஸ் கோயிங் டு பி இன் அனிமல் வெஜிடல் போல். ஸோ இந்த சென்ட்ரியோல்ஸ் ஆப்போசிட் போல்ஸ்க்கு மூவ் ஆகும். நியூக்ளியஸ் வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு ஃபியூஸ் வித் தி எக் நியூக்ளியஸ் அண்ட் திஸ் ஃபியூஸ்டு நியூக்ளியை வந்துட்டு இட் இஸ் கால்டு ஆஸ் த syncaryon. And this cell is now hereafter called as the zygote. ஏன்னா இது வந்துட்டு ஃபியூஸ்ட் மேல் அண்ட் ஃபீமேல் நியூக்ளியை, ஸோ இட் இஸ் கால்ட் as the zygote. இப்போது இந்த ஃபியூஸ்ட் ஜைகோட் செல்லில் வந்துட்டு ஜோனா பெலிசிடா அண்ட் கரோனா ரேடியேட்டா இஸ் ஸ்டில் ப்ரெசன்ட். இது நான் இங்கே வந்துட்டு ஒரு சைடு போட்டிருக்கிறேங்கிறதுக்காக ஒரு சைடு இருக்கும் இன்னொரு சைடு இல்லைங்கிறதெல்லாம் கிடையாது. இட் வில் பி ப்ரெசன்ட் த்ரூ அவுட். ஸோ த கரோனா ரேடியேட்டா அண்ட் ஜோனா பெலிசிடா வந்துட்டு வில் பி ப்ரெசன்ட் ஆஸ் சச் இன் தி ஜைகோட் ஆல்சோ. அது இம்ப்ளான்டேஷனுக்கு யூட்ரஸ்க்கு வந்து சேரும்போது தான் இந்த ஜோனா பெலிசிடாவும் கொரோனா ரேடியேட்டாவும் வில் பி லாஸ்ட். அது வரைக்கும் வந்துட்டு திஸ் ஜைகோட் அண்ட் zygote is going to have the zona pellucida and corona radiata layer. So this is the fertilization process, right from the entry of sperm, then capacitation, fertilization, anti-fertilization reaction, penetration of the sperm into the egg, formation of reception cone, formation of fertilization membrane, meiosis 2 and fusion of cytoplasmic membranes, entry of nucleus and centrioles, fusion to form zygote cell. So this is the complete fertilization reaction. Next video la vanditu post fertilization events, how the zygote is undergoing further divisions and finally developing into the fetus. Adha paakalam. Thank you ma. Doubts irundhuchuna group la clear panikalam.